வணக்கம் நண்பர்களே, கதைக்குள் செல்வோமா? ஒரு அழகான காட்டின் நடுவில் அமைதியாக இருந்த ஒரு குளத்தில் பல மீன்கள், தவளைகள் மற்றும் ஒரு நண்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அந்த குளத்தின் அருகில் ஒரு வயதான நாரை இருந்தது. வயது ஆகிவிட்டதால் அதற்கு முன்பு போல் மீன்களை பிடித்து சாப்பிட முடியவில்லை. அதனால் அது ஒரு தந்திரம் யோசித்தது. ஒரு நாள் நாரை மிகவும் சோகமாக குளத்தின் அருகில் நின்றது. அதை பார்த்த மீன்கள், நாரையே, ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டன. அதற்கு நாரை, இந்த குளம் சீக்கிரம் வறண்டு போகப் போகிறது. அதனால் நீங்கள் எல்லாம் உயிர் பிழைக்க முடியாது. ஆனால் நான் உங்களை அருகிலுள்ள ஒரு பெரிய ஏரிக்கு கொண்டு போய் விடுகிறேன் என்று கூறியது. நாரையின் வார்த்தையை நம்பிய மீன்கள் மகிழ்ச்சியுடன் ஒவ்வொரு நாளும் அதனுடன் போக ஆரம்பித்தன. ஆனால் நாரை அவற்றை எரிக்கு கொண்டு செல்லவில்லை. அருகில் இருந்த ஒரு பெரிய கல்லின் மீது கொண்டு சென்று அவற்றை சாப்பிட்டு விட்டது. இது பல நாட்கள் தொடர்ந்து நடந்தது. ஒரு நாள் நண்டு, நாரையே, என்னையும் அந்த எரிக்கு கொண்டு போய்விடு என்று கேட்டது. நாரையும் சம்மதித்து நண்டை தனது முதுகில் ஏற்றி பறந்தது. பறந்து கொண்டிருந்த போது நண்டு கீழே பார்த்தது. அங்கு நிறைய மீன் எலும்புகள் கிடப்பதை பார்த்ததும் நாரையின் சூழ்ச்சியை அது உடனே புரிந்து கொண்டது. உடனே நண்டு தனது பலமான கொக்குகளால் நாரையின் கழுத்தை பிடித்து கொண்டது. நீ எல்லாரையும் ஏமாற்றினாய், இனி உன் தந்திரம் முடிந்தது என்று சொல்லி நண்டு நாரையை கொன்றுவிட்டது. பின்னர் நண்டு பாதுகாப்பாக மீண்டும் குளத்திற்கு திரும்பியது. நண்டின் புத்திசாலித்தனத்தை எல்லா உயிரினங்களும் பாராட்டின. இந்த கதையிலிருந்து நாம் கற்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னவென்றால், பேராசையும் ஏமாற்றமும் நீண்ட நாள் நீடிக்காது. புத்திசாலித்தனமும் தைரியமும் எப்போதும் வெற்றி பெறும்.